வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் எங்களுடைய அகாடமியை தொடர்பு கொண்டவர்களுக்கு எப்படி எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுறது, எங்களுடைய நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில். இது எல்லாத்து மூலமாகவும் நீங்கள் வீடியோஸை பார்த்துருப்பீங்க. எங்கள் கிட்ட ப்ராப்பராக எப்படி கற்றுக்கிறது, ஒரு நாள் பயிற்சி எப்படி இருக்கிறது, அந்த மாதிரியான நிறைய விவரங்கள் தெரியாமல் நிறைய பேர் எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு லைன் கிடைக்கல. அண்ட் காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான தகவல்கள் கிடைக்கல. அதுக்கு எங்களுக்கு போதியமான நேரம் இல்லாதனால இந்த ஒரு டீட்டெயில்டு வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்னெல்லாம் கற்றுத்தரோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மேஜிக், மென்டலிசம், ஹிப்னாட்டிசம் அண்ட் பார்த்தீங்கன்னா டிவோஷனல் மேஜிக், வி கால் இட் ஆஸ் மிராக்கிள் மேஜிக். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுத்தரோம். அதனால் வீடியோவை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுறவங்க எது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் மேஜிக்கில் A to Z எல்லா விஷயங்களையும் டீச் பண்ணுறோம். மேஜிக்கில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஸ்டேஜ் மேஜிக், க்ளோஸ்அப் மேஜிக். அதாவது ஸ்டேஜ் மேஜிக் இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராம்ஸ், ஸ்கூல் ஈவெண்ட்ஸ், கார்பரேட் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் மேஜிக் கற்றுக்கலாம். க்ளோஸ்அப் மேஜிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. மேஜிக்கில் பார்த்தா மாதிரி மேஜிக்கும் மென்டலிசமுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. மேஜிக்கோட கேட்டகிரியில் எப்படி ஸ்டேஜ் மேஜிக், க்ளோஸ்அப் மேஜிக் வருதோ, மென்டலிசம்லேயும் அதே மாதிரி தான். ஸ்டேஜ் மென்டலிசம், க்ளோஸ்அப் மென்டலிசம் அப்படின்னு இருக்குது. ஸ்டேஜ் க்ளோஸ்அப்லாம் என்ன, ரொம்ப சிம்பிள். கிட்ட ஒருத்தவங்களுக்கு 1-to-1 பண்ணுறது தான் க்ளோஸ்அப் மென்டலிசம் ஆர் மேஜிக். ஸ்டேஜில் போய் மொத்த எல்லாத்தையுமே அட் அ டைமில் என்டர்டெயின் பண்ணுறது தான் ஸ்டேஜ் மேஜிக் அண்ட் மென்டலிசம். ஸோ இதை நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்க்காக, அதாவது என்ன பர்பஸ்க்காக கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது உங்களோட தேவையை பொறுத்துனது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசமில் there are two major categories. இதில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஹிப்னாட்டிசம் அண்ட் தெரப்பி ஹிப்னாட்டிசம். இதுலேயே நிறைய சப் கேட்டகிரி இருக்குது. ஜென்ரலாக நம்ம ஓவரால் எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசம், என்டர்டெயின்மெண்ட் ஹிப்னாட்டிசம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக மற்றவங்கள ஜஸ்ட் உங்கள் பேரை மறக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஒரு ஷோவாக பண்ணுறதுக்காக தான் ஸ்டேஜ் என்டர்டெயின்மெண்ட் ஹிப்னாட்டிசம் யூஸ் ஆகுது. தெரப்பி ஹிப்னாட்டிசம்ன்றது இப்போ நீங்கள் ஹிப்னோ தெரப்பி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரப்பி ஹிப்னாட்டிசம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது என்ன, டிவோஷனல் கோர்ஸ். டிவோஷனல் கோர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப புது விதமானது. எங்கள் கேட்டகிரி, இந்த விஷயமான கேட்டகிரியை நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கும். இது யாருக்கு தேவைப்படுதோ அது மட்டும்தான் அவங்க கற்றுக்க போகிறீங்க. கரெக்டாக இந்த டிவோஷனல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலுமிச்சம்பழம் கைக்கு வர வைக்கிறது, எலுமிச்சம்பழத்தை அந்த இடத்துல பறக்க வைக்கிறது, கண்ணால் பார்த்து கற்பூரம் எரிய வைக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெமன்லேருந்து பிளட் வர வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உடு எஃபெக்ட். அதில் ஜெகதீஷ் மேஜிக் அகாடமி அண்ட் ஜெகதீஷ் ரொம்பவே ஸ்பெஷலைஸ்ட். பிகாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகிரியை ஒரு கோர்ஸாக, ஒரு ப்ராப்பராக யாருமே டீச் பண்ணி நாங்களே பார்த்ததில்லை. நம்ம இவ்வளோ கேட்டகிரிஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த கேட்டகிரிஸை பற்றி நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். அதில் உங்களுக்கு எந்த கேட்டகிரி தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் அப்படின்ற கேட்டகிரிக்கு போவோம். மேஜிக்கில் நான் சொன்ன மாதிரி 2 கேட்டகிரி இருந்துச்சு. அதில் க்ளோஸ்அப், இன்னொன்று ஸ்டேஜ். அதுக்கு கிராஷ் கோர்ஸும் இருக்குது. கிராஷ் கோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேஜிக் கற்றுக்கிறதுக்கு கிளாஸ்க்கு வர்றதை விரும்புறது கிடையாது. அதுக்கான அவசியமும் கிடையாது. நாங்கள் கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பயிற்சி. ஒரு நாளில் மேஜிக் கற்றுக்க முடியுமா, ஒரு நாளில் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அப்படி ஒரு நாளில் எப்படி நம்ம சாத்தியப்படுறோம் அப்படின்னா, ஒரு நாளில் கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்குது. அந்த ஒரு நாளில் கற்றுக்கக்கூடிய விஷயங்களை தான் ஒரு நாள் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு மிக்ஸ்டாக ஸ்டேஜில் பண்ணுற ஒரு 2 மேஜிக், க்ளோஸ்அப்பில் பண்ணுற மேஜிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டலிசம், ஒரு பால் எப்படி வேனிஷ் பண்ணி ரீஅப்பியர் பண்ணுறது, ஒரு காயினை எப்படி வேனிஷ் பண்ணுறது, ஒரு பொருட்களை எப்படி காணாப்போ வச்சு அதை திருப்பி வர வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஒரே நாளில் கற்றுக் கொடுத்து அதுக்கு தேவையான ஏதாச்சும் பொருட்கள் இருந்தால் அதையும் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுதான் அந்த ஒரு நாள் கிராஷ் கோர்ஸ். நீங்கள் ப்ரொஃபஷனலாக மேஜிக் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக தான் எங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுவீங்க. கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் we are charging 30,000 rupees. இந்த 30,000 rupeesல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்டேஜ் மேஜிக் ப்ராப்ஸ், அரை மணி நேரம் நீங்கள் ஸ்டேஜில் மேஜிக் செய்யக்கூடிய ப்ராப்ஸை நாங்கள் இந்த ஸ்டேஜ் மேஜிக் கோர்ஸில் கொடுத்துருவோம். இட் இஸ் கால்ட் ஆஸ் ப்ரொஃபஷனல் மேஜிக் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும், இதில் எதுவும் சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்றத அனுப்பிடுங்க. உங்களுக்கு கால் வரும்.
அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு சே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பற்றி சொல்லணும் இல்லையா, ஜெகதீஷ் ஃப்ரம் ஜெகதீஷ் மேஜிக் ஷாப் அண்ட் அகாடமி. இந்த அகாடமியை கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டு காலமாக நான் நடத்தி வந்துட்டுருக்கிறேன். நான் வந்து இந்தியாஸ் பெஸ்ட் மேஜிக் டீலர் அவார்ட் வின்னர். ஸோ என்னை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேஜிக் அண்ட் மென்டலிசம் டீச் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாப் ப்ரொஃபஷனல்ஸாக ஷிப்பில், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ப்ரொஃபஷனலாக மேஜிக் பண்ணி நல்லா அவங்க லைஃப்பில் ஷைன் ஆகிட்டுருக்குறாங்க. அண்டு அது எல்லாமே அவங்கள வச்சு வீடியோ பண்ணி மார்க்கெட் பண்ணி நான் வந்து மேஜிக் டீச் பண்ணலாம், என்னோடய ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் மார்க்கெட் பண்ணலாம். எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் விருப்பமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக கற்றுக்கிறவங்கள தேடி போயிடுவாங்க. ஆனால் சில பேர் அப்படி போக முடியாத காரணத்தினால தான் இந்த ஒரு முழு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து கற்றுக்க போகிறீங்க. அடுத்தது வரப்போகிற கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்னாட்டிசமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் ஓரளவுக்கு கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஸோ எந்தெந்த விஷயங்களில் ஒரு நாளில் கற்றுக்க முடியுமோ அந்த விஷயத்த எல்லாமே நீங்கள் ஒரு நாளில் கற்றுக்க முடியும். இதுதான் நான் எண்ட் ஆஃப் த டே சொல்ல வர்றது. ஹிப்னாட்டிசம் அப்படின்ற சாப்டருக்கு போனீங்க அப்படின்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஹிப்னாட்டிசம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெரப்பி ஹிப்னாட்டிசம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஹிப்னாட்டிசம். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இந்த மேஜிக் கோர்ஸில், இந்த அகாடமியில் நான் மட்டுமே கிளாஸ் எடுக்கல. இந்தியாவோட டாப் ப்ரொஃபஷனல்ஸான டாப் மென்டலிஸ்ட், டாப் ஹிப்னாட்டிஸ்ட், இவங்க எல்லாருமே தான் இங்கே வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனலி சர்டிஃபைடு ஹிப்னாட்டிஸ்ட் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாரு. நீங்கள் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு வேர்ல்டு வைடு வேலிடாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இதை நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஹிப்னோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு ஹிப்னாட்டிசம் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணலாம். இது ஹிப்னாட்டிசமுக்கு மட்டும் கிடையாது, மேஜிக், மென்டலிசம் இது எல்லாத்துக்குமே தான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்கள் எதை கற்றுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறவங்க, சார் என்னுடைய ஒய்ஃப் கூட ரொம்ப சண்டை போடுறாங்க, மேஜிக் பண்ணி அவங்களோட சண்டையை இல்லாமல் மாற்றிட முடியுமா? ஒரு ஸ்கூல் பையன் கால் பண்ணார், சார் நான் வந்து டெஸ்ட்டில் அதிகமாக ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன், எதனா மேஜிக் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமா? சார் நான் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறேன், மேஜிக் பண்ணி காசு வர வைக்க முடியுமா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக ராங்காகவே எங்களை காண்டாக்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்கிற ஒரே விஷயம், மேஜிக் மூலமாக நீங்கள் இதை எதையுமே பண்ண முடியாது. இது மந்திரம் கிடையாது, இது மேஜிக். நீங்கள் எங்களோட கோர்ஸை அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனா ஒரே ஒரு தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மேஜிக் மூலமாக நீங்கள் ஸ்டேஜில் மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணவோ, மென்டலிசம் மூலமாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணவோ முடியுமே தவிர இன்டைரக்டாக ஒரு மந்திர சக்தியை கிடைச்சி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் இது மேஜிக். ஹிப்னடைஸ் மூலமாக ஒருத்தவங்களை ஹிப்னடைஸ் பண்ண முடியும், நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ எங்களுடைய கோர்ஸில் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்கள் மூலமாக நீங்கள் நல்ல விஷயத்தை பயன்பெற்று சாதிக்கலாம். அடுத்தது வரக்கூடியது தான் டிவோஷனல் கோர்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன 3 கேட்டகிரியும் நிறைய பேருக்கு உபயோகப்படும். பட் நான் இப்போ சொல்ல போகிற கேட்டகிரி ரொம்பவே ஒரு சில பேருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஏன்னா இது டிவோஷனல் ரிலேட்டடாக ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோர்ஸா, என்ன பற்றியும் இருக்கணுமா, போய் மூச்சு பயிற்சி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதாவது ஜோசியத்தை தொழிலாக கொண்டவர்கள், அதாவது நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான மேஜிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த தேங்காய் சுற்றுறது, எலுமிச்சம்பழம் அந்தத்தில் பறக்க வைக்கிறது, கண்ணால் பார்த்து கற்பூரம் எரிய வைப்பது, அப்புறம் லெமன்லேருந்து பிளட் வர வைக்க, இந்த மாதிரி தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கேட்டகிரி. இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக டீச் பண்ணுறோம். இதை வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டீச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை கற்றுக்கணும், அதாவது ஒரு ஸ்கூல் கிட்டாக இருக்கட்டும், பார்க்குறவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்காது. இதை வந்து தொழிலாக எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேச முடியாது. அண்ட் நிறைய விஷயங்களை நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ண முடியாது. இது ரொம்பவே ஒரு சீக்ரெட்டான விஷயம். ஸோ இந்த டிவோஷனல் மிராக்கிளான கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தாங்க ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக. அதனால் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். அந்த கோர்ஸில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். வெளியிலேருந்து கொண்டு வரவங்க தேங்காயை வச்சு நம்ம சுத்த வைக்கலாமா,
வெளியில் கடையில் வாங்கிட்டு வர கற்பூரத்தை பற்ற வைக்கலாமா, அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தது அந்த இடத்துல பறக்க வைக்கலாமா அப்படின்னு டவுட் இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக யாருமே பார்க்காத ஒரு சில சீக்ரெட்ஸ், எங்கேருந்து வேணாலும் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை பறக்க வைக்கலாம், எங்கேருந்து வாங்கிட்டு வந்த தேங்காயம் சுற்ற வைக்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் கற்பூரத்தை எரிய வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டிவோஷனல் கோர்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக பெரிய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சி வரவங்க மட்டுமே எங்களுக்கு கால் பண்ணி நான் இந்த தொழில் செஞ்சுட்டு வரேன், அதுக்காக நான் வந்து டிவோஷனல் கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டிவோஷனல் கோர்ஸை வந்து கற்றுக்கலாம். எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய அகாடமிக்கு நேரில் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலே ரொம்ப பெரிய மேஜிக் அகாடமி எங்களோடது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் எல்லா கோர்ஸ்லேயுமே கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் பயிற்சியை எடுத்தாலே அது போதுமானது. டிவோஷனல் கோர்ஸாக இருக்கட்டும், ஹிப்னாட்டிசம் கோர்ஸாக இருக்கட்டும், மென்டலிசம் கோர்ஸாக இருக்கட்டும், மேஜிக் கோர்ஸாக இருக்கட்டும், நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு டீச் பண்ணுறோம் அப்படின்றத அந்த ஒரு நாள் கிராஷ் கோர்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கால் பண்ணுறவங்க நிறைய பேர் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டீங்க. சென்னை டாக்டர் நடேசன் ரோட், ட்ரிப்ளிகேன் மெயின் ரோடு, சிட்டி சென்டருக்கு ஆப்போசிட் ரோடு, அங்காளம்மன் கோயிலுக்கு அருகாமையில் 2 பில்டிங் தள்ளி மேஜிக் ஷாப் அண்ட் அகாடமின்னு போர்டு போட்டிருக்கோம். ஒரு பெரிய பில்டிங். சென்ட்ரல்லேருந்து வரீங்க ட்ரெயின் மூலமாக அப்படின்னா அங்கேருந்து ரொம்ப 3 கிலோமீட்டர், ரொம்ப பக்கத்தில். அதனால் அந்த தெளிவான அட்ரஸ் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். மொபைல் நம்பர் 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 3 விதமான தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த என்னால் நேரில் ஒரு நாள் கூட கட்டாயம் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக மலிவான விலையில் ஆன்லைன் கோர்ஸையும் கண்டக்ட் பண்ணுறோம். ஆன்லைன் கோர்ஸுக்கு தனி வீடியோ இருக்குது. இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்ச தகவலில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர்ட் நம்பர்ஸில் உங்களுக்கு கீழே தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ஏதோ ஒரு நம்பரை அந்த விபரத்தை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நேரில் வந்து சந்தித்து நீங்கள் கற்றுக்கலாம். நன்றி. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி முதல்லேருந்து அண்ணே நான் மேஜிக் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் எந்த விதமான கோர்ஸை கற்றுக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணுனாலும் 5 நாள் கோர்ஸ் இருக்குது. அந்த 5 நாள் கோர்ஸை பற்றின முழு விவரங்களுக்காக ஒரு முழு வீடியோ பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம்.